இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி சுற்றளவு ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்னும் பொழுது அதை நம்ம ஏதாவது டிசைன் கொடுத்து சுற்றளவை அதிகப்படுத்த முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நெக் வந்து பின்னாடி போர்ஷனில் 2 அல்லது 2.5 அந்த மாதிரி எடுத்திருந்தா உங்களுக்கு சுற்றளவு குறையும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் அதுக்கு கட்டாயமாக உங்களுக்கு இந்த போர்ஷனோட துணி அகலம், உங்களுக்கு அகலமும் வேணும், நீளமும் நிறைய வேணும். அப்படி இருந்ததுன்னா இந்த டிசைனை நீங்கள் கட்டாயம் பண்ணலாம். டிசைனே வேணும்னாலும் நீங்கள் கட்டாயமாக இந்த டிசைனை புதுசாக நீங்கள் ப்ளவுஸ்லேயும் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த போர்ஷனை நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி இந்த பீஸை 2 பீஸாக எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ இதிலேருந்து நமக்கு 4 இன்ச்சை தான் நம்ம கழித்து எடுத்திருக்கோம். நமக்கு தேவை 6 இன்ச்சு வேணும். அப்படின்னும் பொழுது 6 இன்ச்சுக்கு உண்டான டிசைனை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதுக்கு இந்த துணியில், இந்த முழு துணியில் நம்ம ஏதாவது டிசைனை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல அட்டாச் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ நாம் வெட்டி வச்ச துணியை நீங்கள் அதோட அளவு என்ன, நமக்கு எவ்வளோ அளவு வேணுன்றதையும் நீங்கள் இதில் குறிச்சிக்கணும். நம்ம கட் பண்ணின துணியோட எண்டில் இந்த துணியை வச்சு நம்ம இவ்வளோ தானே கட் பண்ணினோம்னு இங்கே குறிச்சிக்கணும். நீங்கள் மெஷர்மெண்ட்லேயும் இந்த அளவை நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃபினிஷிங்க்கு பிறகு எவ்வளோ நம்ம நெக்கோட ஆழம் வைக்க போகிறோமோ அது சரியான அளவில் வரணும் இல்லைங்களா? இப்போ நமக்கு ஷோல்டர்லேருந்து இந்த கணக்கு 7ன்றது ஞாபகம் வச்சுட்டு இந்த பீஸ் வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு, அதாவது ஒரு 12 இன்ச்சுன்ற அளவுக்கு நான் கொஞ்சம் துணி எடுத்திருக்கேன். அந்த துணியில் நீங்கள் இதையே ஒரு கணக்காக வச்சு, ஸ்கேலையே நீங்கள் ஒரு கணக்காக வச்சுருங்க. வச்சு அதை நீங்கள் ஒரு கோடு, இது வந்து நமக்கு ஒரு அளவு. எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரியே ஸ்கேலையே வச்சு போட்டுக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த டிசி உபயோகப்படுத்துகிறோம், அந்த டெய்லர்ஸ் சாக்கு ஏன் உபயோகப்படுத்துகிறோம்னா, இது வந்து வாஷ் பண்ணினாலும் போயிடும். நம்ம பென்சில் அந்த மாதிரிலாம் பண்ணினோம்னா அந்த கரை வந்து ஒரு 2-3 வாஷ்க்கு பிறகு தான் போகும் இல்லைங்களா? இது வந்து அடுத்து நம்ம கொஞ்சம் ஈரம் தொட்டு தொடச்சோம்னாலே போயிடும். தப்பாக நம்ம ஒரு மெஷர்மெண்ட் போட்டுட்டோம் அப்படின்னாலும் உடனே நம்ம லேசாக தண்ணி ஒரு துணி வச்சு அப்படி லேசாக ரப் பண்ணினாலே போயிடும். அதுக்காக தான் வந்து இந்த சாக்கை பெரும்பாலும் உபயோகப்படுத்துவாங்க. எம்ப்ராய்டரி ஒர்க்குங்களுக்கு தான் அந்த ஒயிட் பென்சில் அல்லது கலர் பென்சில் அதெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம முழுக்கவும் கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் முழுக்க போட்டுட்டோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள், அதாவது நமக்கு தேவை ஸ்கொயர். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு ஸ்கொயராக வேணுன்றதுனால நம்ம ஸ்கேலையே பயன்படுத்தி போடுறோம். இப்போ இந்த நம்ம கட்டத்தெல்லாம் ஒரு கட்டத்தோட நுனிகளெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். இது வந்து ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. கவுனுக்கெல்லாம் ரொம்ப பிரபலமாக இது போடுறதுங்க. ரெடிமேட் கவுன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிலெல்லாம் வரும். இப்போ இந்த கட்டம் மேலே ஒரு கட்டம், அந்த நம்ம அந்த ஜாயின் இருக்கிற இடம், ஒரு கட்டத்தை நம்ம அப்படியே ஃபினிஷ் பண்ணணும்.
பண்ணிவிட்டு அதையே வந்து நீங்கள் இன்னொரு முறையும் போடுங்க. அதாவது ப்ளவுஸுன்றதால உங்களுக்கு சீக்கிரத்தில் பிரியக்கூடாது. அதனால் கொஞ்சம் அதை நீங்கள் 2-3 முறை அந்த ஸ்டிச் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பின்னாடி பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு 2-3 முறை அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு, இது கூட வந்து ரிக்வெஸ்டட் வீடியோ தான். நிறைய தோழிகள் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிற அந்த டிசைனை சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த ஒரு கட்டம் முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்த கட்டம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கு அடுத்த கட்டம் எடுங்க. நம்ம நெருக்கமாக பண்ணும்பொழுது அந்த டிசைன் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதனால தான். இப்போ நீங்கள் இந்த இடத்த முடித்த இடத்த கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா வந்து நமக்கு தொடர்ச்சியாக இதுவும் வந்து இழுக்க ஆரம்பிக்கும். அல்லது நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு கூட செய்யலாம். கொஞ்சமாக அந்த நூலை வந்து நீங்கள் உள்ளே லூஸ் விட்டுட்டும் பண்ணலாம். இதே முறை தான் இப்போ நம்ம கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். நம்ம எந்தெந்த நுனிகளை பிடிச்சோமோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகமாக செஞ்சால் போதும். மோஸ்ட்லி இது குழந்தைகளோட கவுனுக்கு தாங்க செய்வாங்க. நம்ம இந்த துணி போறலை அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம இதை செய்கிறோம். இப்போ நம்ம இந்த 4 செஞ்சோம் இல்லைங்களா, இதுக்கு பிறகு நம்ம இந்த ஜாயின் பண்ணின இதோட நேரடி இருக்கு இல்லைங்களா, இதில் பண்ணக்கூடாது. இதோட நேர் பார்வையில் இருக்கிறத பண்ணக்கூடாது. ஆப்போசிட்டில் இருக்கிறத அடுத்தது நம்ம பண்ணணும். அதாவது இந்த ஆப்போசிட்டை விட்டுடுங்க. ஏன்னா வந்து இது நம்ம சுருக்கும் பொழுது இங்கே உங்களுக்கு இந்த தையலும் இந்த தையல் எல்லாமே நம்ம ஒன்றா சேர்க்க வேண்டியிருக்கோம் இல்லையா, அதனால் இதை விட்டுட்டு நீங்கள் இந்த ஆப்போசிட்னா இங்கே எடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த லைன்லேருந்தே சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எடுத்தது இது ஸ்ட்ரெயிட்டு. இந்த ஸ்ட்ரெயிட்டில் நம்ம எடுக்க வேண்டாம். அடுத்தது இந்த இடம் காலியாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எடுக்கணும். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஏன்னா எல்லாமே நமக்கு இந்த இடமெல்லாம் சுருங்கும் பொழுது உங்களுக்கு பக்கமாக இருக்கிறது ரொம்ப சிரமமாயிடும். டிசைனும் வந்து உங்களுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு தெரியாது. அது தெரியணுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி கிராஸ்லலாம் எடுத்து பண்ணினோம்னா தான் அந்த டிசைன் வந்து நமக்கு நல்லா வரும். இதுலேயே வந்து பேர்ல்ஸ் முத்துக்கள் வச்சுலாம் டெக்கரேட்டிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சின்ன பாப்பாங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸில் கம்பல்சரி இந்த இது வந்து நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே போட்டதாக இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப பழமையான டிசைன் தான். புத்தம் புது டிசைன்லாம் கிடையாதுங்க. எதுவுமே புதுசு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வர்றதுல இருந்தால் கூட எதுவுமே புதுசு கிடையாதுங்க. எல்லாமே ரொம்ப பழைய டிசைன்கள் தான்.
நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்ததால நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்காது. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் மூவிலாம் பாருங்கள், அதில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் இப்போ நீங்கள் கலரில் பார்க்குறதா இருக்கும். அதனால தான் வந்து பழசை பார்க்கணுன்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ வர்ற அத்தனை டிசைனுமே பழைய படங்களில் நீங்கள் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட். அது எந்த மூவியாக இருக்கட்டும், நீங்கள் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் கூட சரி. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாமே வந்து திரும்ப திரும்ப ஃபேஷன் அப்படின்ற பேரில் 30 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாமே திரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் கல்யாணம் ஆகி கட்டும் பொழுது சமிக்கி சாரின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கு பிறகு வந்து அது வந்து ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு. ஆனால் அப்போவே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நானும் இது கல்யாணம் ஆன புதுசில் கட்டியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து பார்த்த டிசைன் தான் இப்போ திரும்பவும் நம்ம போட்டது தான் திரும்பவும் போடுறாங்க. நம்ம அடுத்த தலைமுறை வந்து அதை தான் போடுறாங்க. ஆனால் அந்த 30 வருஷன்றது அவ்வளோ லாங்காக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 30 வருஷ கேப் இல்லைங்க. இப்போல்லாம் வந்து ஜென்ரேஷன் கேப்பே ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டைமு. அந்த 30 வருஷன்றது இப்போ 20 வருஷமாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் போட்டதெல்லாம் வந்து இப்போ எல்லாருமே போடுறாங்க. அதனால் அதுதான் வந்து திரும்ப வருது. காலர் நெக்லேருந்து எல்லாமே நாங்கள் போட்டது தான். ஸ்லீவில் அப்போல்லாம் வந்து எங்கள் ரிலேட்டிவ்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஸ்லீவ் நுனியில் வந்து இந்த ஃப்ரில் மாதிரி வச்சு சின்ன பொழுதில் நான் போட்டதுண்டு. அந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்துட்டு பேட்ரி லைட் ஆன் பண்ணுறியான்லாம் கேட்டு எங்கள் மாமாலாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு அந்த டார்ச் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லீவோட நுனியில் அந்த ஃப்ரில் வச்சது வந்து அப்படி தான் தெரியும். அதுதான் இப்போ திரும்பவும் இப்போ வந்து சாரிக்கே அந்த ப்ளவுஸை அந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு போடுறாங்க. அதனால தான் வந்து அந்த திரும்ப திரும்ப அந்த இதெல்லாம் வருதுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ உங்களுக்கு இதுலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த டிசைன் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வர்றது. திரும்பவும் நாம் இங்கே நாட்டெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, இதோட ஸ்ட்ரெயிட் பார்வையில் இதை எடுக்கக்கூடாது, இதை எடுக்கணும். சரிங்களா? இதே தான் நீங்கள் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கிறத முழுக்க செய்யுங்க. இப்போ இது முடிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம முடித்த ஒரு பாகமும் உங்களுக்கு தனியாக தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி தனியாக தெரியும் பொழுது நீங்கள் அதை இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இது மாதிரி இருக்கும், ப்ளக்கர் மாதிரி, அதை நீங்கள் வாங்கி இதை இப்படி வச்சுக்கோங்க. அந்த இடத்த மட்டும் நீங்கள் இப்படி சுருட்டுங்க. இப்படி சுருட்டிட்டு நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன ஒரு மணி வேணுமோ என்னமோ அதை வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நான் வந்து முத்து வைக்காமையே உங்களுக்கு அதை தைச்சி காட்டுறேன் பாருங்கள். நம்ம அந்த சென்டர் பாயிண்ட்டை தைக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் அதில் இன்னும் அந்த இதெல்லாம் வச்சிங்கன்னா இன்னும் பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஒன்றும் நமக்கு இது பிடிக்கிறோம் இல்லையா, இது எதில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அதே மாதிரியே சுற்றி பண்ண போகிறோம். சரிங்களா? இதே மாதிரி இப்படி சுற்றிட்டு நீங்கள் அந்த துணியை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அதில் உங்களோட ஸ்டிச் வரணும். இல்லை உங்களுக்கு இப்படியே வைக்கலாம் அப்படின்னு இப்படியே வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப துணி வந்து ரொம்ப கொசன்னு தெரியுது இல்லைங்களா? அதுக்காக இந்த மாதிரி அழுத்திட்டோம்னா இந்த டிசைன்லாம் அழுத்தமாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் அது மாதிரி செய்கிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து டிசைன். நம்ம
இந்த மாதிரி முத்துலாம் வச்சோம்னா இன்னமுமே டெக்கரேட்டிவாக இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு இது மட்டும் கொஞ்சம் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஓரம்லாம் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னா, நீங்கள் அடியில் ஒரு துணி இந்த ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி துணியை கொடுத்துட்டு அது மேலே இது எல்லாமே நீங்கள் சமப்படுத்தி, நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், அப்படியே சமப்படுத்தி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது எப்படி மடிஞ்சிருக்கோ அதோட போக்கிலேயே அப்படியே வச்சு ஒரு தையல். அதனால தான் அளந்து எடுக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு துணி இருந்தாலும் அது உபயோகமாக இருக்கும். நம்ம சமமாக கிடைக்கணும்னா கட்டாயமாக இந்த ஸ்கொயர் அளவுக்கு துணி கீழே போட்டு அது மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். இப்போ நமக்கு தேவையான அளவுன்னும் பொழுது நமக்கு 6 வேணும் இல்லைங்களா, நமக்கு எக்ஸ்ட்ராவாகவே இந்த 6.75 அப்படின்ற அளவு 6.5 அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் 1/4 இன்ச் அந்த பக்கம் 1/4 இன்ச் போயிடும். சரிங்களா, உங்களுக்கு இந்த பக்கத்தில் அகலம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுதும் நீங்கள் எந்த பக்கம் வேணுமோ உங்களோட சாய்ஸ் அது. இந்த உயரம் உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அளவுப்படி இந்த உயரம் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சிடலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னமும் உயரம் கிடைக்கலன்னும் பொழுது நீங்கள் லேசாக இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுவை லேசாக பிரித்து விட்டு கொஞ்சம் இழுத்து வச்சிங்கனாலும் இதில் இருக்கிற சுருக்கத்தால் உங்களுக்கு அந்த டிசைன் மாறாமையும் கிடைக்கும். அது நீங்கள் பிரித்த மாதிரியும் தெரியாது. சரிங்களா, இப்போ இது நீங்கள் ஜாயின் பண்ணின பிறகு கட்டாயமாக உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு பீஸ் வச்சு மடித்து தைச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் தைச்சிட்டோம், இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வச்சு முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் லைனிங் கிளாத்தை கீழே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த சைடு இந்த சைடு நீங்கள் கீழ்பாகத்தை முடிக்கும் பொழுது கட்டாயமாக நீங்கள் ஒரு துணியை அட்டாச் பண்ணி தான் திருப்பணும். அதுதான் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? இது நீங்கள் கட்டாயமாக உள்ளே நீங்கள் இப்படி மடித்து வச்சு தையல் போடாதீங்க. இதை ஹெம்மிங் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஹெம்மிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா, இது போட்டால் ரொம்பவே அழகாக இருக்குங்க. நான் ஏற்கனவே ட்ரையல் பார்த்துருக்கேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கவுனில் தான் இருக்கணும்னு இல்லை, நம்ம ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி சின்ன போர்ஷனில் இந்த மாதிரி நிரப்பினோம்னா அது ஒரு புது விதமாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.